ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்துட்டு பார்வதி பற்றின விஷயங்களை வந்துட்டு ரம்யா, கமருதீன், அரோரா 3 பேரும் பேசிக்கிறாங்க. என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக பார்வதிக்கு கமருதீன் மேலே லவ் இருக்குது அப்படின்ற விஷயங்கள் எல்லாருக்குமே தெரியும். கமருதீனுக்கு ஒரு விஷயம் இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இப்போ என்னென்னா, நடுவில் வந்துட்டு சகுனி மாதிரி சனி மாதிரி வந்துட்டு ஒரு அம்மா வந்து வேலை பண்ணிகிட்டே இருக்காங்க. அரோரா எங்கே போனாலும் அவர் கக்கூஸ் போகிறதுக்கும் பாத்ரூம் போகிறதுக்கு மட்டும்தான் தனியாக போகிறார். மற்றபடி எல்லா இடத்துலையும் இந்த பொண்ணு இருக்குது. எங்கே போனாலும் கையை அப்படி பிடிச்சி நிறுத்துன்னு போகிறது, சாப்பிட்றதுக்கு போகிறது. என்ன இவரை பேம்பர் பண்ணுறதுக்காக வந்தாங்க. அதுலேயும் வந்து அந்த டீம் வின் பண்ணால் வந்துட்டு அவங்களுக்கு ஏதாவது ரிவார்டு வந்துச்சுன்னா அதை போய் தின்றது. என்னையா நடக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு. இப்போது இது சாப்பிட்றது மேட்ரு கிடையாது. அப்போ எல்லாருக்கும் அந்த ஆசை வரும்ல, எல்லாருக்கும் மைண்டில் வரும். கமருதீன் கூட நம்மளும் பேசியிருந்தா நம்மளும் கிடைக்கும் போல இருக்குது. இல்லைன்னா ஒரு அநியாயமாக ஒரு விஷயம் நடக்கும். ஆனால் அது வந்துட்டு போயிட்டுருக்கு. இப்போ என்னென்னா, ரம்யாவும் விஜய் பார்வதியும் 2 நாளுக்கு முன்னாடி காலையில் பேசியிருப்பாங்க. அப்போ ரம்யா சொல்லியிருப்பாங்க, நீ விட்டு விஜய் பார்வதி நீ வந்து அவன் கிடக்கனா, அவன் அழகுக்குன்னு அவன் ஓவராக பிக்கப் பண்ணானா, நீ உன் அழகுக்கு நீ கெத்து, நான் இந்த மாதிரி தான் ஒருத்தர் நம்பி வந்து ஏமாத்துட்டு அப்படி சொல்லியிருப்பாங்களே. இப்போ வந்துட்டு கமருதீன் வந்துட்டு ரம்யா கிட்டே கேட்குறாரு போல இருக்குது. என்ன அன்றைக்கி நீங்கள் பேசிக்கும்போது அவங்க எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க, அவளுக்கு வந்து உன்னை பிடிச்சிருக்கு, ஆனால் நீ வந்து இவ கூட பழகிறது பிடிக்கல அப்படின்னு அவங்க வந்து வெளிப்படையாக சொல்கிறாங்க. அதுக்கு நானும் என்ன சொன்னேன், 106 நாள் கேமரா முன்னாடி வேண்டாம், 106 நாள் கழிச்சு வெளியில் போய் பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்னேன். அப்படின்போது கமருதீன் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வந்துட்டு எதுவுமே வந்து தப்பாகவே தெரியல. அதே மாதிரி அவள் வந்துட்டு தோப்பு இருக்குது துறவு இருக்குன்னு சொல்கிறான். எப்போ பார்த்தாலும் லவ் கண்டென்ட் சொல்கிறான். இவளால் வந்து என்னோடய கேமே போச்சுன்றாரு. என்னோடய கேமே வந்து போச்சு அப்படின்னும் போது டப்புன்னு அரோரா என்ன பண்ணுறாங்க, ஏய் ரம்யா நீ நல்லா யோசிச்சு பாரு, அவள் கூட இருக்கும்போது எல்லாரும் நாமினேட் பண்ணாங்க, 11 ஓட்டு வந்துச்சு. இப்போ பாரு அவனுக்கு வந்து நாமினேஷன்ஸில் வரல, அப்போ யோசிச்சுக்கோ அப்படின்னு எடுத்து விட்றாங்க. அப்படியே என்ன அர்த்தம், கமருதீனுக்கு எப்படி தோணும், இவ கூட இருக்கும்போது நம்மளை நாமினேட் பண்ண மாட்டாங்க, இதே நம்ம விஜய் பார்வதி கூட இருக்கும்போது இத்தனை பேர் நாமினேட் பண்ணுறாங்க, சூப்பரில். ஆனால் வெளியில் தெரியவே இல்லையே சுத்தமாக. இப்போ நாளைக்கு நாமினேஷன்ஸ் வந்தான்னா அவரோட விஷயங்கள் இது வரைக்கும் 2 வாரம் ஒன்றுமே தெரியல. நாளைக்கே அவரை தூக்கி வெளியே போங்கன்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்குல அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனால் இந்த மாதிரி என்ன சொல்கிறாங்க, நாமினேஷன்ஸில் தப்பிக்கிறதுனால இது என்னோட தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. அதுலேயும் வந்துட்டு அவர் இன்னொரு பயத்தை வைக்கிறார். என்னென்னா, இவன் இந்த மாதிரி ஒன்று பேசிட்டா, இதனால் இப்போ நான் வந்து இந்த இது முடிஞ்ச உடனே மலேசியாவுக்கு போகிற மாதிரி இருக்குது ஒரு படத்துக்கு, இப்போ இதே நேமோட எப்படி நான் போய் பழ முடியும் அப்படின்றார். சரி, உங்களுக்கு இவ்வளோ கோபங்கள் வருதுல்ல விஜய் பார்வதி மேலே, ஏன் நீங்கள் பழகிறீங்க? நேற்று பீஸாவை எடுத்துகிட்டு எதுக்கு பின்னாடியே போய் கொடுக்க போனீங்க? எதுக்காக அந்த பொண்ணை கேர் பண்ணுறதுக்கு பார்க்குறீங்க? எதுக்காக நேற்று என்னோட எல்லோ வந்துட்டு விஜய் பார்வதின்னு சொல்கிறீங்க? ஸோ உங்களுக்கு கூழு வேணும், மீசையும் வேணும், ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு அரோராவும் வேணும், விஜய் பார்வதி வேணும்னா நீங்கள் தான் அதை டிசைட் பண்ணணும். இது வந்துட்டு உண்மையிலே வந்து அரோராவோட கேமா இல்லை விஜய் பார்வதியோட கேமானா, உண்மையிலேயே டபுள் கேம் ஆடுறது கமருதீன் மட்டும்தான். இவர் ஒன்று டிசைட் பண்ணிடணும், அரோரா பின்னாடி தான் நான் போக போகிறேன், நான் விஜய் பார்வதி பக்கமாக திரும்ப பார்க்க மாட்டேன்னு. விஜய் பார்வதி முன்னாடி அரோரா கூட டான்ஸ் ஆடுறது எதுக்கு பண்ணணும்? உங்களுக்கு தான் பிடிக்கலாம் எதுக்கு பண்ணுறீங்கன்றது தான் என்னோடய கேள்வி. அதையும் பண்ணுவாங்களாம். இப்போ இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, அரோரா அதுவும் இல்லாமல் என்னை வந்து போர்ட்ரே பண்ணுறா, இந்த வாரம் வந்து அந்த ஒரு டாஸ்கில் வந்து என்னது என் பாய் ஃப்ரெண்டை இழுத்துட்டு ஓட்டான்ற மாதிரி போர்ட்ரே பண்ணுறா, அவளுக்கு வந்து இந்த வீட்டில் நான் தான் ட்ரபுள்னு சொல்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரபுள் ஒன்றை மட்டுமா சொன்னாங்க, ஏன் விக்ரமை சொல்லலையா, கனியை சொல்ல, அவங்களாம் இப்படி உட்காந்து ஒப்பறையாக வைக்கிறாங்க. ஸோ இதை வந்து இவங்க வந்து சாதகமாக பயன்படுத்துகிறாங்க. ரம்யாவுக்கு அதை ஈஸியாக தெரியுது. நீ எதுக்கு நடுவில் உள்ள போகிற, அவங்க 2 பேரோட லவ்க்குள்ளன்ற மாதிரி தான் கேட்குற மாதிரி பண்ணுறாங்க. நான் ஜஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு முடிச்சுட்டாங்க. அவங்க ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நல்லா ஆனால் சிவி விட்றாங்க, சூப்பராக சிவி விட்றாங்க. போய் பேசுகிறா, நீயே பேசுகிறா, அவகிட்ட இனிமேல் எதுவுமே வச்சுக்காத, போய் பேசுன்னு சொல்லிட்டு ஏற்றி விட்டுட்டே இருக்காங்க. இது எங்கே போய் வெடிய போகுதுன்னு தெரியல. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பரில்.